இருந்தோம். அதனால எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, மைக் எடுத்துகிட்டு வரல, தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருக்கேன், கம்மல் செயின் எதுவுமே போடலை. இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சாப்பாடு திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல அப்பப்போ நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். எல்லா வருஷமும் ஹோலி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்தெந்த கடையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அலான்ட்ட சொன்னோம். அதனால எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், சின்னதாக ஒரு கிளான்ஸ். இது வந்து அந்த செருப்புலலாம் வைப்பாங்கள்ல, அந்த கிராக்ஸ்லலாம் வைக்கிற மாதிரிப்பட்ட அந்த சாம்ஸ் மாதிரி குட்டி குட்டி சாம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடை ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஹேட், நிறைய தொப்பி விதவிதமாக வச்சுருந்தாங்க. அப்படியே இது வந்து ஒரு பீவர் வந்து வெயிட் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, அது அப்படியே மேலே வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அலான்ட்ராக்கு இதெல்லாம் வேண்டாமா, அவள் இதெல்லாம் தாண்டிட்டாலாம். இப்போ வந்து நம்ம வந்து மத்தியான டைம் வந்திருக்கோம். சாயங்கால நேரத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. சுமோ ரெஸ்லிங்லாம் நடந்தது சாயங்காலத்தில். கொஞ்சம் ஸ்டேஷ்னரி கடைகளும் இருந்தது. அங்கே போனாலே நமக்கு வந்து நம்ம ஊரில் ஃபேன்சி ஸ்டோருக்குலாம் போனோடனே ஒரு குஷி வரும்ல, அது மாதிரி தான். அது சின்ன பிள்ளைங்களுக்குள்ள திங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன, நமக்கே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அந்த பென் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. வாட்டர் பாட்டில்லாம் நிறைய இருந்தது. அப்புறமா இந்த கடையில் வந்து நிறைய குடை வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே வரப்போவே ஒரு 4-5 பேர் வந்து அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் குடை இருக்கும்ல, அது வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துன்னு பார்த்தா இங்கேயே நிறைய இருந்தது. நிறைய கலர்ஸ், விதவிதமாக நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம பொதுவே வந்து நம்ம குடையிலலாம் வந்து கம்பி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மெட்டல் ராட் மாதிரி வச்சுருப்பாங்க.